ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பாம் போர்ட்ஃபோலியோ. நம்ம சேனலில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா ஸ்டாக்கோட நேமை கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு 10 ஸ்டாக்காக பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தாமோதரன் அவர்கள் டான்லா பிளாட்ஃபார்மும் லேட்டன்ட் வியூ அனலிட்டிக்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ டான்லா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து ஃபண்டமெண்டலி இன்னும் அப்சைடு போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 2x போகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. டான்லா பிளாட்ஃபார்ம் கம்யூனிகேஷன் ப்ரொவைடராக இருக்காங்க. லைக் ஏர்டெல், ஹெச்டிஎஃப்சி, கோட்டக், ஆக்சிஸ் இவர்களுக்கெலாம் நமக்கு ஓடிபி வரும் இல்லைங்களா, பேங்க்கில் லாகின் பண்ணுறப்பெல்லாம் ஓடிபி வர்ற அந்த கம்யூனிகேஷன் ப்ரொவைடர் டான்லாவாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு எஸ்பிஐயுமே இவர்களுடைய கிளைண்ட்டாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரூட் மொபைல் கோட் பண்ணது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் டெண்டர் எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு குவார்ட்டரும் பார்த்திங்கன்னா பேட் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்துகிட்டே இருக்குது டான்லா பொறுத்த வரைக்கும். நானுமே டான்லா ஹோல்ட் பண்ணியிருக்கேன், அரௌண்டு 2 இயர்ஸாக ஹோல்ட் பண்ணியிருக்கேன். கண்காலில் நல்லா தான் சொல்கிறாங்க, பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிசல்ட் கொஞ்சம் பேடாக தான் வந்துட்டுருக்கு. பார்ப்போம், இன்னும் ஒரு 1 or 2 குவார்ட்டர்ஸ் பார்த்துட்டு டிசைட் பண்ணலான்ற மாதிரி இருக்கேன் நான், சரிங்களா? ஸோ ரூட் மொபைலும் பார்த்திங்கன்னா அவர்களுடைய ப்ரொமோட்டரும் சேல் பண்ணிட்டாங்க. ஸோ டான்லா பிஇ ரேஷியோ அப்படின்னு பார்க்குறப்ப 17 பிஇ ரேஷியோவில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ வேல்யூஷன் வைஸும் ஓகே தான், சரிங்களா? ப்ராஃபிட் க்ரோத் மைனஸில் இருக்குது. ஸோ எப்போ அது ப்ளஸில் ஆகுதோ 1 or 2 குவார்ட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னாலே ப்ரைஸ் ஆல் டைம் ஹையாக ரீச் ஆகிடும். ஏன்னா இப்போ ஆல்ரெடி 2 to 3 இயர்ஸாகவே டவுனில் இருக்குது அப்படிங்கிறனால இனி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பார்க்கலாம், 1 or 2 குவார்ட்டர்ஸ் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஹோல்டு தான், ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா லேட்டன்ட் வியூ. லேட்டன்ட் வியூ பேஸ் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு, கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணலாம். ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி தான் லேட்டன்ட் வியூ. டேட்டா கன்சல்ட்டிங் அண்ட் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் இருக்காங்க. கிளைண்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பரான கிளைண்ட்டு. ஸோ லேட்டன்ட் வியூ பொறுத்த வரைக்கும் நல்லா கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இப்போ பி மல்டிபிள் 52ல் இருக்குது, இருந்தாலுமே ஹோல்ட் பண்ணலாம். பி ரேஷியோ பார்த்திங்கன்னா மீடியன் பியிலேருந்து கீழே தான் இப்போ இருந்துகிட்ருக்கு. ஸோ ஓகே, நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ் கேட்டிருக்காங்க. டாட்டா மோட்டார்ஸ் கண்டிப்பாக பொறுமை அவசியம். டாட்டா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப, ஏன்னா நல்ல ரிசல்ட் பேக் டு பேக் ஒவ்வொரு குவார்ட்டரும் வந்துகிட்டே இருந்தால் தான் டாட்டா மோட்டார்ஸ் மேலே போகும். ஏன்னா இப்போ தான் ஒரு ரேலி, நல்ல ரேலி முடிஞ்சிட்டு எகெயின் இப்போ டவுன் ஆகி இப்போ கிட்டத்தட்ட அப்சைடு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வருஷத்துக்கு 1 or 2 இயர்ஸ்க்கு கன்சாலிடேட் ஆகி அதுக்கப்புறம் தான் போகும்னு தோணுது டாட்டா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும், சரிங்களா? இப்போ ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னா வேண்டியதில்லை. ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ஆவரேஜ் பண்ண தேவையில்லை. பி ரேஷியோலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 8.96 இப்படி தான் இருக்குது. இருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் டாட்டா மோட்டார்ஸ் இப்போதைக்கு ஹோல்டு தான், நாட் ஆவரேஜ்லாம் பண்ண தேவையில்லை, சரிங்களா? பண்ணாதீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அண்ட் சிடிஎஸ்எல் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அவர்களும் அந்த ஸ்டாக் ப்ரைஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். பிஎஸ்சிலாம் பார்த்திங்கன்னா செம்ம ரேலி. ஸோ கொரோனாவுக்கு அப்புறம் நம்ம மார்க்கெட் எப்படி நல்லா பூம் ஆச்சோ அதே மாதிரியே பிஎஸ்சியும் சிடிஎஸ்எலும் நல்லாவே க்ரோ ஆகியிருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ பார்க்கலாம். ஏன்னா இப்போ தான் சிடிஎஸ்எல்லும் ஆல் டைம் ஹையை நியர் பண்ணுது, பிஎஸ்சியும் ஆல் டைம் ஹையில் நியர் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாது. லைக் பார்ப்போம், நிஃப்டி ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி போச்சு அப்படின்னா 30,000 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப வேணால் நம்ம சிடிஎஸ்எல் இதெல்லாம் இதாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஓகேங்க. அடுத்து டாட்டா மோட்டார்ஸ் தான் எகெயின் கேட்டிருக்காங்க. ஹோல்ட் ஆர் செல் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆனால் பொறுமை அவசியம் டாட்டா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சி காஸ்ட் ஷிப்பிங் சர்வீசஸ் பார்த்திங்கன்னா ட்ரேடே ஆகலை இந்த கம்பெனி. ரொம்ப சின்ன கம்பெனி. இது மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் போய் பார்த்து வாங்கி மாட்டிக்காதீங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அக்ஸிடா காட்டன். ஸோ இந்த கம்பெனி சார்ட்டும் பார்த்தாவே நமக்கு தெரியுது, நல்லா இல்லை சார்ட்டு. ஆக்சுவலி இப்போ 1 ஹவரில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அங்கே பாருங்கள், இப்படி ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனி வாங்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 1 ஹவரில் பாருங்கள் லிக்விடிட்டி இருக்கான்னு பாருங்கள். சுத்தமாக லிக்விடிட்டியே இல்லை.
இப்போ பாரு அப்பர் சர்க்கியூட் அண்ட் லோவர் சர்க்கியூட் இது மாதிரி தான் ட்ரேட் ஆகிட்ருக்கும். ஸோ இது மாதிரி கம்பெனியில் வந்து இதை அனலைஸ் பண்ணி நம்ம வாங்குறதே வேண்டாம். இது எப்படி இது மாதிரி கம்பெனிஸில் 10 குவான்டிட்டி 100 குவான்டிட்டி வாங்குறதுக்கு நல்ல பெரிய கம்பெனியில் ஒரு ஷேர் வாங்கினாலே போதுமானது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்தப்ப வந்து ஒன்லி அப்பர் சர்க்கியூட் அது மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. லிக்விடிட்டி ரொம்ப கம்மி. இது மாதிரி ஸ்டாக்கில் வந்து நம்ம என்ட்ரு ஆகவே வேண்டாம், சரிங்களா? சப்போஸ் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணிவிட்டு ஒரு லார்ஜ் கேப்லேயோ அது மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் இது மாதிரி கம்பெனிஸில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி மை ட்ரிப்பு. ஸோ ஈஸி மை ட்ரிப் 10 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இவங்க ஸ்ப்ளிட்னால தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி ஷேர் ப்ரைஸ் வந்து இப்போ 10 ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷேர் ப்ரைஸுமே நல்லாவே டவுன் ஆகிருக்கு. ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் டவுன் ட்ரெண்டு தான், சரிங்களா? செல்லில் தான் இருந்துகிட்ருக்கு ஈஸி மை ட்ரிப்பு. ஸோ ஸ்டாக் பிஇன்னு பார்த்தீங்கன்னா 34.4 இருந்துகிட்ருக்கு. ப்ராஃபிட் க்ரோத்லாம் எல்லாமே மைனஸ் தான். ப்ரமோட்டர்ஸ் பார்த்திங்கன்னா செல் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆக்சுவலி ஒரு ப்ரைவேட் ஈக்விட்டி தான் ப்ரமோட்டராக இருந்தாங்கன்னா அவங்க செல் பண்ணால் ஓகேவாக இருக்கும். ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து ப்ரமோட்டராக இருக்கப்ப அவர் செல் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்கிறது தான் நல்லது. தென் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்கும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. தென் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கம்பெனி பார்த்தோன்னா ஆயுஷ். ஸோ ஆயுஷ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்பர் சர்க்கியூட் தான். கொஞ்ச நாளாக லோவர் சர்க்கியூட், தென் மறுபடியும் ஃபுல்லாக அப்பர் சர்க்கியூட் தான். ஸோ இப்படி சார்ட்டை பார்த்தாவே பிக் அவாய்டுன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? லிக்விடிட்டியே சுத்தமாக இல்லை. நான் ஆக்சுவலி அப்ளரை பார்த்தப்போ பார்த்திங்கன்னா அப்பர் சர்க்கியூட்டில் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனியில் நம்ம எடுத்துக்க வேண்டாம். தென் என்னோடய ஒப்பீனியன் வந்து அவாய்டு தான், ஓகேங்களா? எவ்வளோ ரிட்டர்ன் கிடைச்சாலும் வேண்டாம், ரிஸ்க் தான் அதனால் வந்து அவாய்டு தான். அடுத்தது ஐநாக்ஸ் வின் எனர்ஜி. ஸோ ஐநாக்ஸ் வின் எனர்ஜி, டாடா பவர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கெல்லாம் நல்ல சப்சிடி இது மாதிரிலாம் கொடுக்குறாங்க டாடா பவர்லேருந்து, லைக் ஐநாக்ஸ் வின்லேருந்து. ஸோ நல்ல ஃப்யூச்சர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். ஸோ லாங் டேர்முக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, வச்சுருக்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த கம்பெனியில் கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்க. அடுத்தது வந்து ஆஸ்டர் டிஎம். ஸோ இந்த கம்பெனி வந்து ஹெல்த் கேரில் இருக்காங்க. ஸோ இவங்க கேட்டதுக்கப்புறம் தான் இந்த கம்பெனி பற்றி பார்த்தேன். ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸு, டீமெர்ஜ் ஆகியிருக்காங்க அவங்க குரூப்லேருந்து. ஸோ ஓகே தான். ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரைஸிங் பவர் இருக்குது. வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்காங்க. நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணுங்கள். பை கன்சிடரேஷன் அப்படின்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா ப்ரமோட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் இப்போ வேல்யூஷனும் ஹையாக இருக்குது. ஸோ இப்போ வாங்க வேண்டாம். ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ ஓகேங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு 10 கம்பெனிஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.